ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இப்போ இதில் வந்து ஐடி கம்பெனிஸ், ஐடி ரிலேட்டடாக, பிபிஓ ரிலேட்டடாக அவுட் சோர்சிங்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த எம்ப்ளாயிகளுக்கு வந்து என்ன மாதிரியான இது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? அவங்க வேறு விதமான கொத்தடிமைகள். பஸ்ஸில் அந்த காலத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து விடுற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்கள பஸ்ஸிலே கார்லேயே கூப்பிட்டு போவாங்க. பார்க்குறதுக்கு ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ வேணால் தலைமையில் ஒரு கத்தி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சட்டமே சார் 44 நொடிகளுக்குள்ளே நிறைவேற்றும். இது வந்து முக்கியமான விஷயம்னா பல மணி நேரம் விவாதம் கொடுத்து நிறைவேற்றப்பட்டது. இப்போ என்னன்னா, சென்னையில் கடந்த 2-3 மாதங்களாகவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, பணி நிரந்தரம் கோரிக்கை வேணும்னு சொல்லி மண்டலம் 5-6 வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்னா வந்துருச்சு. இப்போ அவங்களோட பணி நிரந்தர கோரிக்கைக்கு இது வந்து எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இன்னொரு விஷயம், இந்த சட்டத்தில் இன்னொன்று என்னன்னா, அவசர நிலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, அவசர நிலை இவனே கருதிக்கிட்டானா எப்போ வேணா எல்லா சட்டங்கள்லேருந்து விலக்கு விட்டுடலாம். இப்படி கம்பெனி ஆரம்பிக்கும் போது. அப்போ இந்த சட்டமெல்லாம் இப்போ வந்து வேஸ்ட்டு தானா? வெல்கம் டு மெய்ப்பொருள். இந்தியாவில் 50 கோடி தொழிலாளர்களுக்கு வேலை சார்ந்த பிரச்சனையும் அந்த வேலை இடம் சார்ந்த பிரச்சனையும் இன்னுமே தீர்க்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளிவரம் சொல்லுது. இதுக்கிடையில் இனிமேல் யாருக்குமே எந்த வேலையும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து, ஒரு சட்டம் இல்லை 4 சட்டத்தை வந்து நேற்றுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன சட்டம், அந்த சட்டத்தின் மூலமாக அடுத்து என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது, நம்ம வேலை இருக்குமா இருக்காதா, அப்புறம் அதில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த தொழிலாளர் பிரச்சனைகள் சம்மந்தமாகவே தொடர்ந்து வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற அட்வொகேட் திரு பாரதி அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேற்று வந்து புதுசாக 4 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவும் இருக்குது, எதிர்ப்புகளும் தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருந்துட்டு வருது. இப்போ இதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய நன்மைகள் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக பிரிச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஹெல்த் செக்அப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயரில் அவங்களுக்கு வந்து 5 வருஷம் ஒர்க் பண்ண அவசியம் இல்லை, 1 இயர் ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு இருக்கிற எல்லா பணப்பலன்களும் எல்லா சலுகைகளும் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்குள்ளே சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க, அவங்களோட கன்சென்ட்டோட அனுமதியோட சேஃப்டியோட உமனுக்கு நைட் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிச்சு ஒர்க்கர் இருப்பாங்கல்ல, சொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் ஓலா, ஊபர், இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 8லேருந்து 12 மணி நேரம் வேலை, வாரத்துக்கு 48 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓவர் டைம் பார்த்தா டபுள் பே அப்படிங்கிற மாதிரியும் நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த சட்டங்களுக்கு அப்புறம் 2020 இந்த சட்டங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இதில் வேற என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, எதனால் இது வந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கப்படுது? இதை பொறுத்த வரைக்கும் ஊதிய சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், தொழில்துறை உறவுகள் சட்டம், தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் சட்டம், இந்த சட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன 29 சட்டங்கள் ஏற்கனவே இருந்தது. பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேருந்து சுதந்திரம் கிடைச்ச பீரியட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிலாளர்கள் வந்து பயங்கர பயனடையதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தொழில் முதலீடு செய்பவர்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்வேறு பயன்களை தொழிலாளர் அடைவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்த மாற்றத்தில் தோற்றத்தில் வந்து தெரியக்கூடிய விஷயம். ஆனால் அது உண்மை கிடையாது. இது வந்து உள்ளே போய் பார்த்தா நவீன கொத்தடிமை முறையை வந்து புகுத்துவது. எப்படி சொல்கிறீங்க? நவீன கொத்தடிமை முறையை புகுத்துவது அப்படின்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் நிரந்தரம் இல்லாமல், குறைந்தபட்ச சம்பளம் இல்லாமல், கொத்தடிமைகளாக. ஆனால் இது நிரந்தரம், அதாவது இந்த நீங்கள் சொல்கிற அந்த நிரந்தர வேலை இல்லாமல் இருக்குது, அந்த கான்ட்ராக்ட் லேபரை தான் சொல்கிறீங்க. அந்த கான்ட்ராக்ட் லேபரை ஒழிக்கிறதுக்கு 1970 ஒரு சட்டம் இருக்குல்ல? இல்லை, அது என்னென்னா, ஒன்று வந்து இப்போ கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1970. இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எத்தனை தொழிலாளர் இருக்கலான் இருக்கு. 20 தொழிலாளர் இருந்தால் கான்ட்ராக்ட் தொழிலாளர் சட்டத்துக்கு கீழே இருக்கணும். அவங்க வந்து நிரந்தரத்தன்மை வாய்ந்த உற்பத்தியில் ஈடுபடக்கூடாது. ஆனால் இப்போ என்ன, அது எண்ணிக்கை 50 ஆக்கிடுறாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 49 பேர் வச்சுட்டு கான்ட்ராக்ட்னு எடுப்பாங்க. ஸோ யாருமே லைசன்ஸ் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. லைசன்ஸ் வச்சுக்கணும் அவசியம் இல்லைன்னா கான்ட்ராக்ட் வேலை எந்த நேரடி வேலையிலையும் ஈடுபடுத்துவாங்க, என்ன வேணா செய்வாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறையை ரத்து செய்வது, ஒழுங்குபடுத்துவது ஏற்கனவே அது இல்லை நடைமுறையில். அது இன்னும் தெளிவாக காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு இருக்கு. தொழிற்சாலை சட்டம் 1948 கீழே
மின்சாரத்தை பயன்படுத்தினா 10 பேர் இருந்தா அது ஃபேக்டரி, மின்சாரத்தை பயன்படுத்தினா 20 பேர் இருந்தா ஃபேக்டரி. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மின்சாரத்தை பயன்படுத்தி 20 எண்ணிக்கையா மாத்திட்டாங்க, இதை 40 மாத்திடுறாங்க மின்சாரத்தை பயன்படுத்த. அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால பல தொழிலாளர், சில கோடி தொழிலாளர்கள் 10க்கும் குறைவான ஆட்கள் எண்ணிக்கை உள்ள இடங்கள்ல நிறுவனத்துல சின்ன சின்ன ஃபேக்டரி ஒர்க் பண்றாங்க. இவங்க யாருக்குமே தொழிற்சாலைகள் சட்டத்துக்கு கீழே வராதனால இவங்க தொழிலாளியே கணக்குல வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க. இப்போ கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா 49 பேர் இருந்தால் அவன் லைசன்ஸ் இருக்காது, மற்ற இருக்கு, அந்த தொழிலாளி வரமாட்டாங்க. தொழிலாளர்களை எந்த சட்டத்துக்கீடும் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் இதனுடைய அடிப்படை. இந்த சட்டங்கள் முதலாளிகளுக்கு லாபமாகவும் அவங்க எல்லாரும் நல்ல லாபம் சம்பாதிக்கணும், தொழில் செய்கிறவங்க லாபம் சம்பாதிக்கணும், தொழிலாளர் சட்டப்படி எந்த பயன்களும் பெறக்கூடாதுன்னு தான் அதோட மைய நோக்கம். ஆனால் எல்லாருக்குமே குறைந்தபட்ச ஊதியம் மினிமம் வேஜஸ் வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தொழிலாளியாக இருந்தாலும் எனக்கு மினிமம் வேஜ் முதல்ல கிடைக்கும். நான் தான் லைசன்ஸில் வரமாட்டேன், ஃபேக்ட்ரிஸ்லேயும் வரமாட்டேன். அப்புறம் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து தொழில் தகராறு சட்டம் 1947 100 பேர் இருந்தால் சாப்டர் 5B படி நீங்கள் வந்து அரசாங்கத்துடைய முன் அனுமதி பெற்று தான் நீங்கள் வந்து ஆலை மாடல் செய்ய முடியும். ஆலை மாடல் செய்ய முடியும் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, இல்லை ஆட்குறைப்பு பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா 300 பேருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 299 பேர் இருந்தா எந்த பாதுகாப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு எப்போ வேணா தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ இது போன்ற சட்டங்கள் இருக்கும்போது எங்க உங்களுக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி கிடைக்கும், பணி நிரந்தரம் கிடைக்கும், என்ன விதமான பலன் கிடைக்கும்? இது அடிப்படையிலேயே தொழிலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயருக்கும் பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு வந்து என்னென்ன இருக்கோ அவங்களுக்கு உண்டான எல்லா சலுகைகளும் பணப்பலன்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை இப்போ அப்படி இருக்காது. என்ன விஷயம்னா ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் 6 மாதம் வைப்பாங்க, ஒரு வருஷம் வைப்பாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிட்டா தான் உனக்கு கிராச்சுவிட்டிலாம் வரும். நான் இந்த வருஷம் வெளியே அமிச்சேன்னா ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்னா ஹையர் அண்ட் ஃபயர், பணிக்கு அமர்த்து துரத்து. உனக்கு வேலைக்கு வரும்போதே உன்னை பிறக்கும் போதே இறப்பதற்குண்டான தேதி குறிக்கப்படுகிறது தான் அது. ஜென்ரலாக நீ என்னைக்கு வேலைக்கு வரியோ அன்னைக்கே உன்னை வேலையை விட்டு நான் வெளியே அமிச்சிடுவேன். இப்போ முன்னாடி இருந்த சட்டங்கள், நீ முன்னாடி இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்கும், ட்ரைனிங் இருக்கும், ப்ரொபேஷனர் இருக்கும், ப்ரொபேஷனர் முடிச்ச பிறகு கன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கும், அது பொருந்தும். இப்போ ஸ்டாண்டிங் ஆர்டர் பொருந்தாது. இப்போ 300 தொழிலாளி கீழே இருந்தால் ஸ்டாண்டிங் ஆர்டர் கிடையாது. ஸோ நீ ஸ்டாண்டிங் ஆர்டர் படி தான் ஒரு தொழிலாளிலாம் வகையினப்படுத்துது. ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உங்கள் வேலையை சுருக்கிடுவாங்க. இவ்வளோதான் நாள் நீ இப்போ நான் இந்த வருஷம் வச்சிருந்தேன், அடுத்த வருஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எனக்கு 1 இயர் நான் கிராச்சுவிட்டி தரணும். இந்த வருஷம் வச்சு வெளியே துரத்திட்டேன், திருப்பி இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி வேலைக்கு வந்தால் நான் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல வச்சுட்டேன், நான் கிராச்சுவிட்டியே தர தேவையில்லையா? அப்போ நிரந்தர தன்மை வாய்ந்த வேலைகளை ஒழித்து கட்டுவதற்காக ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபார்மெண்ட் ஆஃப் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட்னு இருக்குது. இந்த ஆக்டுக்கு கீழே 2 வருடங்கள்ல 450 நாட்கள் வேலை செஞ்சா பணி நிரந்தரப்படுத்தும், இது சட்டம் சொல்லுது. இது போன்ற நடைமுறை என்பது ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்பது இதெல்லாம் உடச்சிரும்னா நீ நான் இதோட முடிச்சுட்டேன் உன் கதையை, இவ்வளவுதான் உன்னோட நாள், இதுக்கு மேல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நானா நினைச்சாதான் உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்போ லாபத்தை பார்த்து உங்க சட்டம் இருந்தாதான் நான் உன்னை வைக்கணும். அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல வர்றவங்க என்ன விதமான கேட்டகரின்றதும் இல்லை. அந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே நிரந்தர உற்பத்தி தன்மை வாய்ந்த வேலையில நிரந்தர தொழிலாளர் செய்யக்கூடிய வேலையில் நேரடியாக ஈடுபடுவாங்க. ஆனால் சொற்ப சம்பளம் வாங்குவாங்க. இது நிரந்தர தொழிலாளிக்குரிய சட்ட பயன்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க சம்பளத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நிரந்தர தொழிலாளி ஆகக்கூடாதுன்னு தான் இந்த ஃபிக்ஸட் டைம்ல அந்த வேர்டுக்கு தான் என்ன யூஸ் பண்றாங்கன்னா எல்லார் கையிலையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிரும். ஆமா, எல்லா கையிலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிரும். உங்களுக்கு எல்லார் கையிலையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சுன்னா நீங்க உங்களுக்கு வேலை செய்றீங்கன்ற அங்கீகாரம் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், ஃபேக்ட்ரிஸே முதல்ல என்ன எடுத்துறீங்க, நான் 20 பேர் இருந்தால் தான் பேசிக் கரண்ட் இருந்தால் தான் ஃபேக்ட்ரி, அதிலே காலி. நான் கான்ட்ராக்ட் உள்ள 49 பேர் இருந்தால் லைசன்ஸ் தேவையில்ல, கான்ட்ராக்ட் சட்டமும் பொருந்தாது. நான் எதுக்கில முதல்ல தொழிலாளியாக வரப்போகிறேன், நான் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தால் என்ன அதையும் தாண்டி வாங்குறேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தானே. இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்னுடைய பணி நிரந்தரத்துக்கான வாய்ப்போ நுழைவாயிலோ கிடையாது. அப்போது பயங்கர மோசமான ஒரு சட்டம். இந்த 4 ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே முதல்ல முழுமையாக இல்லை சார். நீ குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி எங்கேயும் சம்பளம் வழங்குறது கிடையாது. தமிழ்நாடு முழுக்க
ஈவன் மாநகராட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம்ன்றது கிடையாது. நீ கன்ஃபார்மெண்ட் ஆஃப் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட் கீழே பணிநிரந்தரப்படுத்துறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் சட்டமாவது இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனால் இந்த சட்டங்களும் இப்போ இந்த 4 தொகுப்புகள் மூலமா காணாம போயிடும். ஏற்கனவே பேர்ல இருக்கு, எங்க ஒரு சில பேர்ல தான் இருக்கு, பேர்ல இருக்கு. அதுல ஒரு சில இடங்கள்ல பயனடைகிறோம், ஒரு சில இடங்கள்ல, எல்லா இடம் கிடையாது. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் நிரந்தரமே படுத்த தொழிலாளி போய் கேஸ் போட்டா காம்பன்சேஷன் போட்டு முடிச்சிருவாங்க. 50,000 1 லட்சம் உனக்கெல்லாம் கொடுத்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அவன் உனக்கு பர்மனன்சி கொடுத்துட்டு லெட்டர் கொடுக்கல, கன்ஃபார்ம் பண்ணி உனக்கு லெட்டர் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. இது இந்த நிலைமை, இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்துச்சுன்னா நான் தொழிலாளருக்குரிய அங்கீகாரத்தை முதல்ல இருக்க மாட்டேன். அப்போ ஒட்டுமொத்தமாக சுலபமாக எல்லா இடத்தையும் திறந்து வச்சுட்டு முதலாளிகளை கொள்ளடிக்க விடுறது. நல்லா சம்பாதிங்க, எந்த சட்டமும் பொருந்தாது, உன தொழிற்சங்கம் வச்சுக்கக்கூடிய உரிமை இருக்காது. முதல்ல 7 பேர் இருந்தால் தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் சங்கம் ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10% இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு தொழிற்சாலை. 51% இருந்தால் தான் உன்னை அங்கீகரித்து உன் கூட பேசுவேன்றான். அப்புறம் வெளித்தலைமை தொடரணுமா தொடர வேணாமான்னு உட்பட முடிவு பண்ணுவேன்றான். வெளித்தலைமை இருக்கிறதே பிரச்சனை. அப்புறம் யாராவது வெளியால் புகார் கொடுத்து நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா சங்கம் இயங்காது, சங்கனுடைய ரெகக்னிஷனை ரத்து பண்ணலாம். அப்போ எல்லா உரிமையும் உடைப்பது, எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கொள்வது. அப்போ என்ன நீங்க ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிற உரிமை பார்த்தீங்கன்னா 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும்னு வச்சு இப்போ 60 நாள் ஆக்குறாங்க. அப்போ அந்த 60 நாளுக்குள்ள நோட்டீஸ் ஒண்ணுமே இல்லை, 2 மாசத்துக்குள்ள காலி பண்ணுவாங்க. சங்கத்தை கூப்பிட்டு மிரட்டி உடைச்சிருவாங்க. ஒரு அவசர தேவைக்கு தான் ஸ்ட்ரைக்கு முன்னறிப்பு தரணும்னு 14 நாள், இப்போ 60 நாள் ஆக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் இதுல இன்னொரு விஷயம்னா நீதிபதிகளுக்கு ஈக்குவலா அரசு அதிகாரிகளும் உள்ள உட்காருவாங்க. எங்க தீர்ப்பு வழங்குவதற்கு இந்த தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள். ஆமா, தொழிலாளர் சார்ந்த இப்போ லேபர் கோர்ட்டில் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா அவங்க மாவட்ட நீதிபதிக்கு சரிசமமானவங்க, அதிகாரிகள் கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வந்தாங்கன்னா அரசாங்கத்தோட அதிகாரிகளா உள்ள இருப்பாங்க. அதாவது அவங்க அரசாங்கத்தோட அதிகாரிகளா இருக்கும்போது நீதித்துறையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊழல் பண்ணலாம், செய்யலாம், நிறுவனங்களுக்கு ஆதரவாக கூட செயல்படலாம். அப்போது இது எல்லா விதங்கள்லையுமே எல்லா விதத்தையும் இந்த சட்டத்தோட டிராபேக் பார்த்தீங்கன்னா பேரளவுக்கு தொழிலாளர் நலன்கள் உங்களுக்கு எல்லாம் மாற்றம். இது எப்படி 2000 ரூபாய் நோட்டை ஒழிச்சிட்டா கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும். 2000 நோட்டு வந்துட்டா கள்ளப்பணம் இல்லைன்னா ஒரு கள்ளப்பணம் ஒழியில ஊழல் செய்கிறான் நாட்டில் இப்படிதான் இருக்காங்க, எந்த மாற்றமும் வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார் திட்டம் கொண்டு வந்தால் எஸ்ஐஆர் கொண்டு வந்தால் முடிஞ்சிச்சு, நீங்கள் எந்த ஓட்டு எல்லாத்தையும் எடுத்துடும், அப்படிலாம் இல்லை. இதனாலாம் தீர்வு கிடைக்காது. நீங்கள் அடிப்படை செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்கு மாறாக நீங்கள் திசை மாற்றும் நடவடிக்கையில் மட்டுமே ஈடுபடுறீங்க. அடிப்படையில் மக்களுக்கு என்ன தேவை? நல்ல கல்வி, நல்ல வேலை, நிரந்தரமான வேலை, சமூக பாதுகாப்பு. நான் 58 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பேன், எனக்கு பென்ஷன் கிடைக்கும், எனக்கு கிராச்சுவிட்டி கிடைக்கும், எனக்கு இஎஸ்சி கிடைக்கும், எனக்கு பிஎஃப் கிடைக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் சட்ட சலுகை. நான் தொழிலாளிக்குரிய நிலைப்பாடே எடுக்கலைன்னா எனக்கு என்ன இஎஸ்சி கிடைக்கும், எனக்கு என்ன பிஎஃப் கிடைக்கும், எனக்கு என்ன மற்ற சலுகை கிடைக்கும்? அதில் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ முதல் முறையாக கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. அந்த சொமேட்டோ, ஸ்விக்கி, ஆமாம், இப்போ டெலிவரி ஒர்க்கர்ஸ். ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் சில கோடி பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்க எந்த விதமான பாதுகாப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு பிஎஃப் ஈஸியாக பிடிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்களே. ஆமாம், இப்போ என்னென்னா அவர்களுக்கு இது வரைக்கும் விபத்து ஏற்பட்டால் எந்த இழப்பீடும் கிடையாது, எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறதும் கிடையாது, சம்பளம்ன்றது கிடையாது. அவங்க எல்லாருமே என்ன சொன்னால் தனிப்பட்ட ஒப்பந்ததாரர்கள்ன்றது தான் இன்னைக்குள்ள சட்டத்தின் முன்வாதம். ஊபருக்கும் உனக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு, அமேசானுக்கும் உனக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு, ஜொமேட்டோ உனக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்களா, ஒரு 1.5% 2% யார் முதலீடு செய்கிறாங்களோ அவங்க கிட்டேருந்து காசை வசூலிச்சு இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ், ஆக்சிடென்ட் பெனிஃபிட், இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ். இது முதல்ல அவங்க பதிவு செஞ்சு இந்த தொழிலாளியாக காட்டுறதே கஷ்டம். ஒன்று, ஏன்னா ஒப்பந்ததாரன் காட்ட போகிறான், அவன் பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்து இவங்க கண்டினியூ ஆகணும். ஆனால் அதுக்கு மாற என்ன பண்ணுன்னா சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் வேறு நாடுகளில், லண்டனில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊபர் தொழிலாளி நேரடியாக அவனோட தொழிலாளின்னு தீர்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. அப்போது நீ இங்கிலாண்டில் இருக்குது, இது போன்ற வேறு நாடுகளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆஸ்திரேலியா நீதிமன்றம் இருக்குது, வேறு என்னங்க பேசுகிறோம். ஆனால் இவங்கள நேரடி தொழிலாளி நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம், மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு மாறாக அவன் தப்பித்தவரி எந்த பெனிஃபிட்ஸும் அடையக்கூடாது. எந்த பெனிஃபிட்ஸும் அடையக்கூடாதுன்றதுக்காக தான் கிக் எக்கானமி முதல் முறையாக கொண்டு வராங்க. இதில் பெரிய பயன்கள் எதுவும் கிடைக்காது. சும்மா எங்கேயா ஒரு சில இடத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ், சோஷியல் பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொண்டு வரதுக்காக சொல்லப்படுகிறது. இது இல்லை அடிப்படை அவங்க கோரிக்கை. அவங்களுக்கு
நான் ஊபர் தொழிலாளி, நான் அமேசான் தொழிலாளி, நான் ஜொமேட்டோ தொழிலாளி, நான் இந்த நிறுவனத்தினுடைய தொழிலாளின்னு என்னை அங்கீகரிச்சா, ஏன்னா பல மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல விடுறாங்க, அவங்களுக்கு எந்த விபத்து, எந்த வாழ்க்கையில் எந்த விதமான பயன்களும் கிடையாது. அப்போ அவர்களுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க இந்த நிறுவனத்தினுடைய தொழிலாளின்னு அறிவிக்கிறது தான். இதற்கு மாறாக நிரந்தரத்தன்மை வாய்ந்த வேலைகளை உறுதிப்படுத்துவது மாறாக இவங்க ஏமாற்றுவதற்காக, கண் துடைப்புக்காக இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் காமிச்சு, ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது முதலாளிகளுக்கு சொர்க்க பூமி, இந்த சொர்க்க திறவுகோள். தொழிலாளர்களுக்கு அடிமை சங்கிலி, நவீன கொத்தடிமையாக மாறுவதற்குண்டான திறவுகோள். நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இப்போ ஜிஐஜி ஒர்க்கர்ஸ்க்குலாம் இவ்வளோ இதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஐடி கம்பெனிஸ், ஐடி ரிலேட்டடாக, பிபிஓ ரிலேட்டடாக அவுட் சோர்சிங்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த எம்ப்ளாயிகளுக்கு என்ன மாதிரியான இது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இப்போ அவங்க எல்லாமே தொழிலாளர்கள்ன்ற சட்டத்துக்கு கீழே வராங்க. லேபர் கோர்ட்டில் இப்போ அப்ரோச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசானில் 30,000 பேருக்கு மேலே வேலைக்கு எடுத்திருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஐடி நிறுவனங்களை எப்போ வேணால் துரத்துறாங்க. அவங்க போய் கோர்ட்டில் நீதிமன்றம் அவங்க சம்பளத்தையே பக்கத்து உங்கள்கிட்ட சம்பளத்தை ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட சலுகை என்ன, உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்குது கூட நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. அவங்க வேறு விதமான கொத்தடிமைகள். பஸ்ஸில் அந்த காலத்தை கூட்டிகிட்டு வந்து விடுற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்கள பஸ்ஸிலே கார்லேயே கூப்பிட்டு போவான். பார்க்கறதுக்கு ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ வேணா அவன் தலைமையில் ஒரு கத்தி இருக்கும். நீ எப்பயும் வேலையை விட்டு வெளியே துரத்துவாங்க. நீ எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது, அடுத்த வேலை கிடைக்காது. இப்போ இங்கே கட் பண்ணிட்டா இங்கே ராஜினாமா கடிதம் கொடுத்து ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல சேரணும். ரிலீவிங் ஆர்டர் சர்வீஸை காட்ட முடியாது. ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு பாண்டும் போட்டிருப்பாங்க. நீ இத்தனை வருஷம் செஞ்சு கொடுக்கல, சம்பளத்தை கொடுத்துருப்பாங்க. இத்தனை மாசம் சம்பளத்தை சர்டிஃபிகேட் திருப்பி மிரட்டி வச்சிருப்பாங்க. வேற வழி இல்லாம 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் கொத்தடிமைகளாக அவர்களுக்கும் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு எந்த விதமான பாதுகாப்பு இந்த சட்டம் கொடுக்கல. இன்னும் மோசமான ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் அங்கே நீ இருந்து அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறது கூட வாய்ப்பு இல்லாமல் தான் போகும். ஆனால் இதில் ஒவ்வொருத்தரோட பேசிக் பே அதிகமாகும். அப்புறம் உங்களோட பிஎஃப் இப்போ அதிகமாக பிடிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கான சேமிப்பு தொகைங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் பே அதிகப்படுத்துறது மூலமாக உங்களோட டேக் ஹோம் சேலரி இப்போ கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்களா? முதல்ல நான் தொழிலாளின்ற கேட்டகரியில் வந்தால் தானே தொழிலாளிக்குள்ள வந்தா தானே சார். நான் இப்ப தொழிலாளியே முதல்ல வரப்போறது இல்ல. ஃபேக்டரியில நான் 10 பேர் 20 பேர் வச்சுட்டீங்கன்னா இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான 20 பேர் கம்மியாவில் செய்யற இடத்துல செய்யறாங்க. அதுலயே நாங்க கிடையாது. ஸோ நான் கிடையாதுன்ற போய் எனக்கு அடுத்தடுத்த பெனிஃபிட் எங்கே கிடைக்கும்? எனக்கு இஎஸ்ஐ எப்படி கிடைக்கும், எனக்கு பிஎஃப் எப்படி கிடைக்கும், அடுத்தடுத்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ சம்பளம் எப்படி ஜாஸ்தியாக முடியும்? என்னன்னா ஒரு ரொம்ப லிமிட்டடான ஒரு 5% 4% சம்பளம், ஏற்கனவே சம்பளம் வாங்கி தான் இருக்காங்க. அது கூட இன்னும் குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் தொழிலாளி ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ நிறைய நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 100 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி இருப்பாங்க. 100 பேர் இருந்தால் 1000. முன்னாடி அப்படி இருக்காது. 1000 நிரந்தர தொழிலாளி தான் 100 கான்ட்ராக்ட் தொழிலாளி இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா இடங்களையுமே ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தொழிற்சங்க உரிமை இருக்குது, எந்த சட்டங்களுமே முதல்ல பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க உரிமைன்னு நம்ம பேசுவோம். சாம்சங்ன்ற பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சண்டை நடக்குது. ஆரம்பிச்சதுக்கு 30 பேருமே வேலையை விட்டு நீக்கம் பண்ணி இப்போ வரைக்கும் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. எம்ஆர்எஃப்னு திருவள்ளூரில் ஒரு கம்பெனி இருக்கு. 6-7 வருஷம் வேலை பார்த்த நிரந்தர வேலை பார்த்தோன்னா கன்ஃபார்ம் இல்லைன்னு போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சம்பள உயர்வு இல்லைன்னு போராடிட்டு இருக்காங்க. என்னென்னா ஏற்கனவே சட்டம்லாம் இருக்கு, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோர்ட் இருக்கு, மற்றது இருக்கு. இருக்கிற சம்பளத்தை ஏற்றுறதுக்கே வழி இல்லை. அப்போ இருக்கிற சம்பளத்துக்கு ஏற்றுறதுக்கே இப்போ இருக்கிற நடைமுறையில் எந்த வழியும் இல்லைன்னா யார் சொல்லி யார் கொடுக்க போறா? நான் என்ன கேட்குறேன், நீங்க இப்போ சட்டம்னு ஒன்று சொல்றீங்க, இந்த சட்டத்தை யார் அமல்படுத்துவார்? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை அமல்படுத்தாத காரணம் என்ன? நீங்க அந்த சட்டத்தையும் உடைச்சிட்டீங்கன்னா, அந்த சட்டத்தில் உள்ள முக்கியமான அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்கன்னா எலும்பு கூட தானே மாறும். சதையெல்லாம் பிரிச்சிருங்க. நீ 100 தூக்கி 300 ஆக்கினா 299 பேர் ஆக்கிட்டு அந்த ஃபேக்டரி மூடலான்னு சொல்லிட்டா, பெரும்பான்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே 100-200 வச்சிருக்கிறது தானே. அப்படி பார்த்தாலும் அப்போ அவன் எப்போ வேணா மூடிட்டு போகலான்னா என்ன ஆகும்? இன்னொரு விஷயம் இந்த சட்டத்தில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, அவசர நிலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, அவசர நிலை இவனே கருதிக்கிட்டானா எப்போ வேணா எல்லா சட்டங்கள்லேருந்து விலை கொடுத்துடலாம். இப்போ நீ கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்த சட்டத்தில் மோசமான விஷயம் என்னன்னா, இப்போ குஜராத்தில் என்ன ஆச்சுன்னா, குஜராத்தில் பர்டிகுலராகவே இந்த கொரோனா பீரியட்ல 12 hours டியூட்டி, 8 மணி நேரம் கிடையாது.
டபுள் வேஜஸ் கிடையாது. ம், ம், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சட்ட பயன்லாம் இப்போ நீ கேட்காது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டக் டவுன் பண்ணிச்சு. தப்பு, ம். இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ம். கொரோனா பீரியடா எந்த பீரியடா சட்டத்தை எடுக்கக்கூடாது. ம், ம். இப்போ இந்த சட்டத்தில் என்ன வைக்கனா, புதுசாக தொழில் துவங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு எதுவுமே சட்டங்கள்லாம் பொருந்தாது, விதிவிலக்கும் கொடுக்கலாம். அப்ப இந்த சட்டமெல்லாம் இப்ப வந்து வேஸ்ட் தானா? இந்த வேஸ்ட்னா இதோட மறைமுகமான அர்த்தம் என்னன்னா, நம்மளாம் கொத்தடிமையாக நம்ம தொழிலாளர்லாம் போய் ரத்தத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். உழைப்பை கொடுக்கணும். ம், ம், ம். இன்னும் ஒன்றும் பெருசாக இந்த நாட்டில் பிரோஜனம் கணக்காட்டத்துக்குன்னு வச்சுப்பாங்க தெரியுமா? இப்போ ஏன்னா திடீர்னு வந்தால் கணக்காட்ட ஆள் காட்டுவாங்க. அந்த மாதிரி எதனா கொஞ்சம் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸை நான் வச்சுப்பேன். ம், ம். அப்போது கிட்டத்தட்ட இந்த சட்டமே சார் 44 நொடிகளுக்குள்ள நிறைவேற்றும். இது வந்து முக்கியமான விஷயம்னா, பல மணி நேரம் விவாதம் கொடுத்து நிறைவேற்றப்பட்டது கிடையாது. இப்போ 2020 2020 செகண்ட்ஸ், அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ள ஆம் என்பது இல்லை என்பது எதிர்க்கு தெரிவிக்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ 26ஆம் தேதி அகில இந்திய அளவில் எல்லா சங்கங்களும் போராட்டம் ஈடுபட போறாங்க. நிச்சயமா இந்த சட்டங்கள் நிறுத்தி வைக்கப்படணும். இல்லை, 40 கோடி தொழிலாளர்கள் வந்து இந்த 4 சட்டம் மூலமாக பயனடைவான்னு சொல்கிறாங்க. அப்போ 40 கோடி தொழிலாளர்கள் பயனடைகிற அந்த ஒரு சட்டத்தை எப்படி 40 நொடியில் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இதில் வந்து இன்னும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பற்றி எதுவுமே பேசியிருக்காங்களா அப்படிங்கிறது நான் தேடி பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பற்றி கிடையாது. கட்டுமான தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர் பற்றி எந்த சட்ட பாதுகாப்பும் இதில் கிடையாது. ஆனால் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நலவாரியம், அவங்களுக்கு அதில் ஒரு 15 அட்டை வாங்கி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு விபத்து காப்பீடு, அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயும் போல இருக்குது. மற்றபடி புதுசாக இதில் எந்த ஒரு சட்டத்தில் இந்த ஒரு புதுசாக அந்த வாரியத்தில் உங்களை சேரத்துக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதில் சேர்ந்து நீங்கள் பணப்பயன்கள் பெறுவதற்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். எல்லாருக்கும் பென்ஷனும் கிடைக்காது, எல்லாருக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. அதுவும் பேரளவுக்கு இருக்கும், சில பேருக்கு சிலது கிடைக்கும், அவ்வளோதான். சட்டங்கள் மூலமாக அந்த தொழிலாளருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்த 4 புதிய சட்டங்கள் மூலமாக ஒரு நன்மை கூட இல்லையா அதில்? ஆனால் அவங்க அவ்வளோ நன்மைகள் சொல்கிறாங்கல்ல, அதில் நம்ம இப்போ கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். இல்லை, எப்பயுமே என்னென்னா சொல்லப்படுகிற வார்த்தை மற்றதே மக்களுக்கானதாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வரதே மக்களுக்காக தான் சொல்லுவோம். ஆனால் யார் ஆட்சிக்கு வரது மக்களுக்காக இருக்காங்க? அவங்க ஃபுல்லாக பெரும் முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள், பெரிய பெரிய கல்வி நிறுவனம் நடத்துறவங்களுக்காக தான் நடத்துவாங்க. அது போல தான் இதுவும். என்ன நோக்கமோ அது இருக்காது. ஆனால் எல்லாமே ஜனக பேரை வச்சு தான் செய்யணும். நீங்கள் யாருக்கு செய்யணுமோ மறைமுகமா செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு. நீங்கள் இந்தியாவில் வந்து ஜப்பான் கம்பெனி இருக்கான், கொரியன் கம்பெனி இருக்கான், அமெரிக்கன் கம்பெனி இருக்கான், இங்கிலாந்து கம்பெனி இருக்கான், பல நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க, பல சைனா கம்பெனி இருக்கான், பல பேர் இருக்காங்க. எந்த இடத்தையும் தொழிற்சங்க சட்டமே கிடையாது. அவன் ஒப்பந்தம் போடவும் மாட்டேன்றான், நீங்கள் சட்டத்தில் ஏற்றுக்க மாட்டேன்றான். ஏற்கனவே அதான் நிலைமை, அந்த நிலைமையில் தான் இருக்குது. இப்போ சாம்சங்கில் அவ்வளோ நாட்கள் போராடி யூனியன் ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா? அங்கீகரிச்சிட்டாங்களா அந்த யூனியனை? சிஐடி சங்கம் போராடினாங்க. சிஐடி சங்கம் வந்து அங்கே நின்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட் சங்கம்னு ஒன்று போட்டி சங்கத்தை உருவாக்கி இங்கே முன்னணிகள்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. சங்கம் தானே வேணும், சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவேன். ஆனால் கடைசியா உன்னோட மொத்த உரிமை இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன். நீர்த்து போக வைக்கிறது, பேச்சுவார்த்தை இழுக்கிறது, அந்த தொழிலாளர்களை பலவீனப்படுத்துறது, சங்கத்தலைவர்களை கைது செய்யறது. இப்போ கூட அவங்க சங்கத்தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்த மாத்திர எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல இடம் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? தொழிற்சங்க உரிமையே இருக்காது, எந்த உரிமையும் இருக்காது. இதில் வந்து பெண்களுக்குன்னு குறிப்பாக சொல்லணும். அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம், அவங்களோட கன்சென்ட்டோட சேஃப்டியோட ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து அதே மாதிரி சம வேலை சம ஊதியம், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடும் இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல பெண்களுக்கு. முதல்ல பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல, பணி இடத்துல பாதுகாப்பு பற்றி இது எதுவும் இல்லை. அதை பற்றி ஈவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்குமா? போஷ் கமிட்டி இருக்குமா? பாலியல் துன்புறுத்தல் கமிட்டி இருக்குமா? இல்லை. இப்போ குழந்தைங்க கூட்டு வந்தால் பராமரிக்கிற இடம் இருக்குமா? அதை பற்றி இல்லை, இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில். பட் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துவாங்கன்னு தெரியல. இது போன்ற விஷயங்களை பற்றி பேசாமல் நைட் ஷிஃப்ட் மட்டும் ஏன் கொண்டு வரணும்னு பேசுகிறாங்கன்னா, அவங்களையும் நல்லா ஃபுல்லாக சுரண்டிக்கணும், உற்பத்தி அதிகமாக்கணும். நம்ம காட்டுறதுல என்னென்னா, பார்த்த மாத்திரத்தில் பெண்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு பெண்கள்லாம் நைட் ஷிஃப்ட் செய்யலாம். நீ முதல்ல பகலில் ஷிஃப்ட் செஞ்சாலே எனக்கு எந்த சலுகையும் இல்லை. நைட் ஷிஃப்ட் பார்த்தோன்னா டபுள். நீ நைட்டில் வந்தாலும் உன்னுடைய ஒரு ரத்தத்தில் எப்படிலாம் உறிஞ்சிக்கலாம். இன்னும் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் மென்ஸ்ட்ரேஷன் லீவும் வாங்க முடியாமல் நிறையா பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆமாம், நிச்சயமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமான டிமாண்டில் ஒன்று மாதவிலக்கு நாட்களில் வந்து சம்பளத்திலும் கூட விடுப்பு கொடுக்கணுன்றது இருக்குது. பல நாடுகளில் அங்கீகரிச்ச விஷயமும் இருக்குது. கேரளா போன்ற இடத்துல மாணவிகள்லாம் இருக்குது. என்னென்னா இது போன்ற முற்போக்கான விஷயங்கள் எதுவுமே இதில் பேசப்படலை. ஆனால் பேருக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்துடலாம், இரவு நேரத்தில் பணிபுரிய வைக்கிறதே உரிமைன்னு பேசுகிற நாட்டில் நம்ம இருக்கோம்னா எந்த நிலைமையில நம்ம இருக்கோன்றதையும் சேர்த்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. கூடவே வந்து பெண்களுக்கு வந்து
மெட்டர்னிட்டி லீவ் வந்து சம்பளத்தோட கூடிய 26 வார லீவ் வந்து ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. அது நிறையா கம்பெனி இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது ஏதோ புதுசு மாதிரி இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறத நான் பார்த்தேன். அதுபோக அவங்களுக்கு வந்து மெடிக்கல் போனஸ்ன்னு சொல்லி 3500 கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா, சென்னையில் கடந்த 2-3 மாதங்களாகவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, பணி நிரந்தரம் கோரிக்கை வேணும்னு சொல்லி மண்டலம் 5, 6 வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்னா வந்துருச்சு. இப்போ அவங்களோட பணி நிரந்தர கோரிக்கைக்கு இது வந்து எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 5, 6ல் 1953 பேர் 1/8/2025 பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வேலை பார்த்தவங்கள நீ புதுசாக போய் ப்ரொபேஷனராக ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொத்தடிமையாக இன்னொரு ராம்கின்ற நிறுவனத்துக்கு சம்பளத்து குறைப்புக்கு அனுப்பிச்சாங்க. 753 ரூபா வேணா 565 ரூபாய்க்கு போய் வேலைக்கு போகும் அப்படின்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 114 நாள் இன்னைக்கு போராட்டம் நடக்குது. 4 பெண் தூய்மை பணியாளர்கள் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி 4 பேர் இன்னைக்கு காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் 6வது நாளாக இருக்காங்க. அரசாங்கம் அதை செவி சாய்க்கல. அவங்களுக்கு நீங்கள் மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே சம்பளம் இல்லை. ஊராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எந்த இடத்துலையுமே குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் இல்லை. இப்போ பணி இயந்திரம் இல்லை. இது போன்ற சட்டங்கள்ன்றதுனால ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்னா அவங்கள இன்னும் கொத்தடிமையாக மாற்றி வச்சுப்பாங்க. நீ 6 மாதம் செய், 1 வருஷம், 15 வருஷமா, 10 வருஷமா அதெல்லாம் போச்சு, நீ இந்த டைம் பீரியடோட போயிடு. அப்போ இந்த சட்டங்கள் இப்போ கொண்டு வந்தால், நான் முதல்ல ஏற்கனவே தொழிலாளி இல்லைன்னு என்னை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. டெம்பரவரி எத்தனை வருஷம் வச்சுருந்தேன்? 10-15 வருஷமா இருந்தேன். இப்போ 10-15 வருஷமா இருந்தால் அட்லீஸ்ட் கார்பரேஷன் சம்பளம், கார்பரேஷன் தொழிலாளின்னா சட்டப்படி நான் கேட்கறதுக்கு இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீ ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தொழிலாளின்றாங்க. இந்த நாள் வரைக்கும் தான் உனக்கு வேலை, இந்த நாளோட நீ வெளியே போயிடணும். அப்போ இந்த சட்டங்கள் ஏற்கனவே இருந்த சட்டத்திலேயே நான் ஏதாவது பெனிஃபிட் கேட்க முடியும். 450 நாள் வேலை செஞ்சேன், நான் பணியந்திரம் கேட்கணும். இந்த சட்டங்கள் கொண்டு வந்தால் இதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் யாருமே பணியந்திரத்து கோரிக்கையும் கேட்க முடியாது, குறைந்தபட்ச சம்பளப்பட்டு சம்பளம் கொடுங்கன்ற கோரிக்கையும் கேட்க முடியாது. இது இந்த போராட்டத்தை, இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்க விடாமல் நீர்த்து போகக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியதாக சட்டமாக இருக்கும். அட்வொகேட் சார் சொன்னது இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. நான் கூட இந்த 4 சட்டங்கள் பற்றி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, ஏன்னா நம்மளாம் சோஷியல் மீடியாவில் தான் பார்க்க முடியும். அதையும் தாண்டி அந்த சட்டங்களோட பிடிஎஃப்லாம் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அது படிக்க எந்த அளவுக்கு படிக்க முடியும்னு தெரியல. படித்தாலுமே அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு தெரியல. தொழிலாளர்களுக்காக தான் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை பற்றி எந்த அளவுக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி, அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு வராங்க அப்படின்னா, எந்த ஒரு சட்டமே அப்படி கொண்டு வரப்படுறது இல்லை. ஆனால் தொழிலாளர்கள் பயன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவ்வளோ பயன்கள் சொன்னாங்க. நான் கூட பார்க்கும்போது, சார் செம்மையாக இருக்கேன், நல்லா இருக்கேன், பரவாயில்லையே, நம்ம கூட ஏதோ தப்பான நஷ்டமே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இப்போ சார் சொல்ல தான் இருக்கிற அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டைலூட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற சட்டத்திலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் இப்போ கொஞ்சம் மாற்றி இது கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்க சட்டத்தை கரெக்டாக நடைமுறைப்படுத்தினாலே போதும். பட் அதை டைலூட் பண்ணுற மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்க சட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதனால் யாருமே வந்து தொழிலாளர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி அட்வொகேட் சார் சொல்கிறாங்க. ஸோ இந்த தொழிலாளர் சட்டங்களுக்கு இன்றைக்குமே வந்து ஐடி கம்பெனியில், நான் ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன், இன்றைக்குமே ஐடி கம்பெனியில் வந்து பேஸ்லிப் ஒழுங்காக தர்றதில்ல. அதே மாதிரி அந்த பாண்ட் போட்டுறாங்க, சர்டிஃபிகேட்டை திருப்பி தர்றதில்ல, காசை நீங்கள் சம்பளத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, சேலரி ஒழுங்காக தர்றதில்ல. இப்போ ரிலீவ் ஆகி போயிட்டு அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த சேலரி திருப்பி ஒழுங்காக தர்றதில்ல, பணி நிரந்தரம் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஐடி செக்டார் மட்டும் இல்லாமல் எல்லா செக்டார்லையும் தொழிலாளர்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு தொழிலாளர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, முதல் நீ யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், உனக்கான ரெமிடி என்ன, இதை பற்றி அந்த தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் பயனற்ற ஒரு சட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் பற்றி தெளிவாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். சரி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சார். வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ.